இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அவங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த பதிவுல நம்ம விநாயகர் சதுர்த்தி பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். தெய்வங்களில் எல்லாமே முதல் தெய்வமான மூலாதார தெய்வமான ரொம்ப எளிமையான ஒரு தெய்வம் அப்படின்னா அது நம்ம பிள்ளையார் மட்டும்தான். நம்ம எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு கும்பிட்டு போட்டுட்டு இந்த வேலை செய்ய போறப்பா நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த வேலையை செய்ய போறோம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற விநாயகர் பத்தி தான் இந்த பதிவுல முழுசா பார்க்க போறோம். பிள்ளையார கும்பிடுற நம்ம எல்லாருக்குமே இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்பவே விசேஷமான நாள். விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்பவே அற்புதமான மிக பிரசித்தி பெற்ற ஒரு நாள் தான். எல்லாரும் வணங்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிள்ளையார வந்து இந்த நாள்ல ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும். பிள்ளையார் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு லிஸ்டே போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு பிள்ளையார் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. பிள்ளையார வந்து யாருக்கு தானே பிடிக்காது? சின்ன குழந்தையில இருந்து பெரியவா எல்லாருக்குமே பிள்ளையார ரொம்ப பிடிக்கும். பிள்ளையார் அப்படின்னால மகிழ்ச்சியான ஒரு ரொம்ப கடவுள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு ஃப்ரெண்டை போல நம்மளை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு நண்பர் அப்படின்னு விநாயகரை நம்ம சொல்லலாம். பிள்ளையார் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு கௌரவம் மதிப்பும் மரியாதையும் எல்லாமே இருக்கு. சின்ன வயசுல இருந்தே பிள்ளையார் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம விநாயகரை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற சிலையை வச்சே வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா படம் இருக்கு அப்படின்னா அந்த படம் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். இல்லை அப்படின்னா வருடத்துக்கு ஒரு தடவை இந்த விற்பனை செய்வாங்க இல்லையா களிமண் விநாயகர், அவங்கள வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டுல பூஜை செய்யலாம். பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்ல அலங்காரமா அந்த மாதிரி கூட விநாயகரை விற்பாங்க. அவங்களையும் நீங்க தாராளமா வீட்டுல எடுத்துட்டு வந்து பூஜை செஞ்சு சந்தோஷமா இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாம். இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த ஆண்டு என்னைக்கு வருது அப்படின்னு பாத்துக்கலாம். இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி நமக்கு வந்திருக்கு. அன்னைக்கு முழுக்க நமக்கு விநாயகர் சதுர்த்தி இருக்கு. கர்நாடகால அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து கௌரி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. கௌரி அழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கௌரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் வந்து விநாயகர் வீட்டுக்கு வருவாங்க. ரெண்டு பேருமே வச்சு சிறப்பா 3 நாள் வந்து பண்டிகையை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் தான் விசர்ஜனம் செய்வாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற படமாகட்டும் இல்லைன்னா சிலை வீட்டுல இருக்கிறத வச்சு வழிபாடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நார்மலான நல்ல நிறமே போதும். ஆனா வெளியில இருந்து நம்ம விக்கிரகம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த டைம் வந்து ராகு காலம் யமகண்டம் இந்த மாதிரிலாம் இல்லாம நல்ல நிறமா பார்த்துட்டு வாங்கிட்டு வரணும். கூடவே ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். இப்ப நம்ம களிமண்ல தான் விநாயகரை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம். அது வந்து ரொம்ப கவனமா எங்கேயுமே உடையாம இப்போ வந்து கைப்பகுதி இல்லைன்னா நம்ம கைப்பட்டு ஏதாவது உடையிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம பார்த்து கவனமா பிள்ளையார வந்து வீட்டுக்கு கொண்டுட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா யாருமே இதை வந்து ரொம்ப கவனமா இதை வந்து பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு. இந்த லாஸ்ட் இயர் வரைக்கும் நாம வந்து விக்கிரகத்தை வச்சு வழிபடல, களிமண் விநாயகர் வந்து வீட்டுல வந்து வழிபாடு செய்யல, நம்ம முன்னோர்களும் அதை வந்து வழிபாடு செய்யல, இந்த வருடம் நம்ம அது செஞ்ச ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிடுமா அப்படின்னு. கண்டிப்பா எல்லாம் உங்ககிட்ட வசதி இருக்கு, நம்மளால செய்ய முடியும் அப்படின்னா களிமண் விநாயகரை வாங்கிட்டு வாங்க. இதனால கண்டிப்பா அதை விற்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப எல்லாம் மண்ணில் விற்கிற மண்பானை இதெல்லாம் யாருமே வாங்குறது இல்லை. பட் அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் விநாயகரை எல்லாருமே வாங்குவாங்க. நம்மளால முடியுது அப்படின்னா கண்டிப்பா களிமண் விநாயகர் நம்ம வீட்டுக்கு தாராளமா கொண்டுட்டு வந்து சந்தோஷமா பூஜை செய்யலாம். வசதி இருக்கு அப்படின்றவங்க உங்களால முடியும் அப்படின்றவங்க 3 நாள் வச்சு வந்து பூஜை செய்யலாம். சில பேர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் இன்னைக்கு காலையில வாங்கிட்டு வருவாங்க, நைட் வரைக்கும் வச்சுட்டு நைட் வந்து விசர்ஜனம் செய்யற பழக்கமும் இருக்கு. சில பேர் 3 நாள் வச்சுக்குவாங்க. இன்னும் சில பேர் 5 நாள் கூட வச்சு விநாயகர் வந்து சந்தோஷமா அவங்க வீட்டுல வச்சு நல்ல பதார்த்தங்கள் எல்லாம் சமையல் செஞ்சு வச்சுட்டு விநாயகரை கொண்டாடுவாங்க. இந்த மாதிரியும் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கர்நாடகாவில் வந்து 6ஆம் தேதி செப்டம்பர் 6ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கௌரி பண்டிகை அப்படின்னு கொண்டாடுவாங்க. அன்னைக்கு மத்தியானமே பாத்தீங்கன்னா சதுர்த்தியும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா எப்பவுமே பாத்தீங்கன்னா சூரியன் உதயிக்கிற காலத்துல வந்து சதுர்த்தி எந்த திதி வந்து சதுர்த்தி இருக்கோ அன்னைக்குதான் விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடப்படுது. வெள்ளிக்கிழமை என்னதான் நமக்கு மதியம் பாத்தீங்கன்னா 1:48 நமக்கு சதுர்த்தி வந்து துவங்கி மறாநாத்து 7ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்தியானம் 3:38 வரைக்கும் நமக்கு சதுர்த்தி இருக்கு. அன்னைக்கு ஈவினிங் நம்ம பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தாராளமா பூஜை செஞ்சுக்கலாம். இப்போ கௌரி பண்டிகை நீங்க பண்றீங்க அப்படின்னா அன்னைக்கு கௌரி நோம்பு அப்படின்னு இருக்கு. கௌரி அம்மாவை வீட்டுக்கு அழைத்து பூஜை எல்லாம் செஞ்சுட்டு நம்ம கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா பாகினா அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம பொங்கல்ல சீர்வரிசை எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி வீட்டு சீர் அப்படின்னு வருஷமே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரக்ஷா பந்தனாவில் ராக்கி கட்ட முடியாதவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா இந்த கௌரி பண்டிகை அன்னைக்கு வந்து கட்டுவாங்க. தமிழ்நாட்டுல இந்த ஒரு பண்டிகை இருக்கா இல்லையா, இதை எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இங்க இப்படிதான் பண்ணுவாங்க. அடுத்ததை பாத்தீங்கன்னா அன்னைக்கு மத்தியானமே நமக்கு சதுர்த்தி துவங்குறதுனால நீங்க அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா களிமண் விநாயகரை நீங்க வாங்குறதா இருந்தா அன்னைக்கே வந்து வெள்ளிக்கிழமையே வந்து நீங்க தாராளமா வாங்கிக்கலாம்.
வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா 3:38 சதுர்த்தி வந்து துவங்குது. அன்னைக்கு கரெக்டா 4:30 மணிக்கு மேல வந்து நீங்க விக்கிரகத்தை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம். அப்படியே வந்து விக்கிரகத்தை நீங்க வாங்கிட்டு வரும்போது இப்போ வீட்டுல வச்சுட்டீங்க அப்படின்னா விநாயகர் நம்ம வீட்டுக்குள்ள வந்தாச்சு அப்படின்னு தான் கணக்கு. அன்னைக்கு ஒரு நாள் கணக்கு வந்துருது. அன்னைக்கு உங்களால முடியும் அப்படின்னா பதார்த்தம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு கூட நீங்க வழிபாடு செய்யலாம். இல்ல அப்படின்னா 2 பழம், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இந்த மாதிரி வச்சுட்டு கூட தாராளமா நீங்க அன்னைக்கு என்ன வழிபாடு இருக்கோ அதை நீங்க செஞ்சு முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப விக்கிரகத்தை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை வாங்கல, சனிக்கிழமை தான் வாங்குறோம் அப்படின்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா காலையில 7 மணில இருந்து 8:50 நீங்க விக்கிரகத்தை வாங்கிடலாம். முடியுது அப்படின்னா காலையில 8:50 பூஜையும் செஞ்சிடலாம். இல்ல நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா காலையில 10:35 இருந்து நீங்க விக்கிரகத்தை வாங்கலாம். 1:20 உங்களோட பூஜையை நீங்க காலையில பூஜையை நீங்க முடிச்சுக்கலாம். அன்னைக்கு சாயங்காலம் இப்ப நம்ம அன்னைக்கும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க சாயங்காலம் 6 மணிக்கு மேல வீட்டுல இப்ப பிள்ளையார் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் நீங்க தாராளமா வழிபாடு செஞ்சுக்கலாம். இப்போ கரெக்டா வெள்ளிக்கிழமையும் வாங்கலாம், சனிக்கிழமையும் நீங்க தாராளமா வாங்கலாம். வெள்ளிக்கிழமை வாங்குனீங்க அப்படின்னா 3 நாள் கணக்கு அப்படின்னா நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து விசர்ஜனம் செஞ்சுக்கலாம். இல்ல நம்ம சனிக்கிழமை வாங்குறோம் அப்படின்னா நம்ம திங்கக்கிழமை வந்து விசர்ஜனம் செஞ்சுக்கலாம். 5 நாள் பிள்ளையார வந்து வீட்டுல வச்சுக்கிறவங்க பாத்தீங்கன்னா கரெக்டா கணக்கு பார்த்து 5 நாளைக்கு நீங்க விசர்ஜனம் செஞ்சு. ஏற்கனவே நம்ம வீட்டுல விநாயகரோட சிலை இருக்கும், நிறைய பேர் வீட்டுல கண்டிப்பா இருக்கும். அந்த சிலைக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அன்னைக்குன்னு பார்த்து உங்களால முடிஞ்ச அபிஷேகங்கள் எல்லாம் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நான் எல்லா பதிவுலையும் சொல்றேன், வீட்டுல விக்கிரகங்களை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு தடவையாவது அபிஷேகங்கள் செய்யணும். இந்த மாதிரி நல்ல நாளெல்லாம் வரும்போது அந்தந்த சாமிக்குரிய ஒரு நாள் வரும்போது உங்க வீட்டுல எந்தெந்த சாமி இருக்கோ அந்த சாமிக்கு நீங்க உங்களால முடிஞ்ச அபிஷேகங்கள் செய்யறது அப்படின்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். விநாயகருக்கு வீட்டுல அபிஷேகங்கள் செஞ்சுட்டு அன்னைக்குன்னு பார்த்து உங்களுக்கு எருக்கம் பூ அந்த மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னா அதோட மாலை போடலாம். இல்லைன்னா கடலை மாலை போடுறது கூட ரொம்பவே சிறப்பானது. 21 கடலை இந்த மாதிரி மாலை செஞ்சு போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். எல்லாத்தையும் விட பாத்தீங்கன்னா அருகம்புல் மாலை, அருகம்புல்லால நீங்க அர்ச்சனை செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். வீட்டுக்கிட்டே எல்லாருக்குமே அருகம்புல் கண்டிப்பா கிடைக்கும். விநாயகர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையான கடவுள். நீங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற அருகம்பூ வச்சுட்டு உங்ககிட்ட என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வச்சாலே போதும், அனைத்தையும் தந்துருவாரு. நீங்க கேட்டது எல்லாமே விநாயகர் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த அருகம்பூ மாலை, அருகம்பூல அர்ச்சனை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். யாருமே இதை மிஸ் பண்ணாதீங்க. உங்களால முடியுது அப்படின்னா கண்டிப்பா மாலையா செஞ்சு போடுங்க, ரொம்ப விசேஷமா இருக்கும். ஏன் விநாயகரை இந்த மாதிரி ரொம்ப எளிமையா கடவுள் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நாம எந்த இடத்துல பார்த்தாலும் எந்த ஒரு ஊரா இருந்தாலும் கண்டிப்பா அங்க ஒரு விநாயகர் கோவில் கண்டிப்பா இருக்கும். இப்போ நம்ம சவுத் சைட்ல என்ன பூஜை செய்யறோமோ இதை விட விசேஷமா நார்த் சைட்ல கூட விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவாங்க. இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா உலகம் முழுக்க, நம்ம இந்தியா முழுக்க எல்லா இடத்துலயுமே கண்டிப்பா விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடப்படும். அந்த அளவுக்கு விநாயகருக்கு முதல் ஸ்தானம் இருக்கு. இதுதான் உண்மை. நமக்கே நல்லா தெரியும், நம்ம எந்த விரதம் பண்றதா இருந்தாலும் எந்த பூஜை செய்யறதா இருந்தாலும் அட்லீஸ்ட் மஞ்சள்லையாவது நாம பிள்ளையார குடிச்சு வச்சுட்டு அவங்களுக்கு முதல்ல கும்பிட்டு போட்டு நீ தான் இந்த விரதத்தை எல்லாம் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறோம். அப்பேற்பட்ட விநாயகருக்கு ஒரு சதுர்த்தி வருது, அது நம்ம எப்பவும் மனநிறைவா எவ்வளோ சந்தோஷமா கொண்டாடணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வசதி இல்லை, நான் வந்து இந்த களிமண் விநாயகரை வாங்கிட்டு வந்து வைக்க முடியல, வீட்டுல சிலைகள் இல்லை, அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்றீங்க. நிறைய பதார்த்தங்கள் என்னால செஞ்சு வைக்க முடியல அப்படின்னு கூட ஃபீல் பண்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரே விஷயம் நான் சொல்றேன், நம்ம ஏகப்பட்ட கடவுளை கண்டிப்பா நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இத்தனை நாள் வரைக்கும் யார் எந்த கடவுள் பத்தி சொன்னாலும் அந்த கடவுள் எல்லாமே ஒரு தடவை பூஜை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி எந்த கடவுளை நீங்க பூஜை செய்யறதா இருந்தாலும் முதல்ல நாம வணங்குறது நம்ம விநாயகர் தான். அவர்கிட்ட முதல்ல பர்மிஷன் கேட்டுக்கணும், நீ தான் இதை பார்த்துக்கணும், இந்த விரதத்துக்கே எந்த விக்னம் வராம நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்பேற்பட்ட விநாயகரை நாம வணங்குறோம் அப்படின்னா அவங்களால நமக்கு எல்லாமே தர முடியும். நம்மளோட நியாயமான கோரிக்கை என்ன இருக்கோ அதை வந்து கண்ணீர் உருக, மனமுருக, உள்ள முருக நாம வேண்டிக்கணும். அப்ப விநாயகா நீதான் காத்தரணும், ஏன்னா இதுதான் எனக்கு நீ கொடுத்துருக்க, இதை வச்சுதான் உனக்கு நான் பூஜை செய்யறேன், நீ என்ன நல்லா வச்சிருக்கணும். அதே மாதிரி நீ என்ன எனக்கு கொடுக்குறியோ அதை வச்சு உனக்கு அடுத்த வருஷம் நல்லபடியா இன்னும் நல்லபடியா இந்த விரதத்தை நான் செய்யறேன், இந்த சதுர்த்தியை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. கடவுள் தான் நமக்கு கொடுக்குறாரு, நாம கொடுக்கல அப்படின்றோட அவங்க எல்லாம் கோவெல்லாம் பட்டுக்க மாட்டாங்க. ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு, உங்ககிட்ட இருக்கிறத வச்சு என்ன மலர்கள் இருக்கோ அந்த மலர்களை வச்சுக்கோங்க. உங்களால என்ன நைவேத்தியம் செய்ய முடியுதோ அதே நீங்க செய்யுங்க.
மன நிறைவ ஒரு பூஜை பண்றது அப்படின்னே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுதான் நம்ம முதல்ல வச்சுக்கணும் மனசுல. ரொம்ப ஆடம்பரமா எல்லாரும் அவங்க அதை பண்றாங்க, இவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க, நானும் இதை பண்ணணும் அப்படின்னு கடன் வாங்கி பண்றது அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை கண்டிப்பா நீங்க செய்யுங்க. நைவேத்தியம் அப்படின்னு வந்துட்டாலே விநாயகர் நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கொழுக்கட்டை அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இப்போ இனிப்பு வகைகள் உங்களால என்ன செய்ய முடியும் அது எல்லாமே தாராளமா செய்யலாம். பொங்கல் செய்யலாம், சக்கரை பொங்கல் செய்யலாம், கொழுக்கட்டை. நம்ம சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்டு செஞ்சு வைக்கிறது, மோதகம் செஞ்சு வைக்கிறது, உங்களால முடியறத நீங்க தாராளமா செஞ்சு வைக்கலாம். நம்மளால எதுவும் முடியல அப்படின்னு சொல்றவங்க பொரி, அப்புறம் அவல் இந்த மாதிரி கூட செஞ்சு வைக்கலாம். பால், சர்க்கரை இதையும் நம்ம வச்சுக்கலாம். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் இந்த மாதிரி கூட வைக்கலாம். அவர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே நீங்க வச்சு படைக்கலாம். அவ்வளவுதான். நம்மள வசதிக்கு ஏற்பதான் எல்லா பூஜையுமே. அதனால நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தாராளமா விநாயகர் கிட்ட கண்ணீர் விட்டு மனமுருக நீங்களோட என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நீங்க வேண்டிக்கோங்க. அருகம்புல் நீங்க கொடுத்தாலே போதும், அவங்க நீங்க கேட்டது எல்லாமே கொடுத்துருவாங்க. அவ்வளோ எளிமையான கடவுள். எந்த சந்தேகமும் வேண்டாம். எல்லா பூஜை மாதிரியும் விநாயகரை நம்ம முதல்ல தான் கும்பிடணும். இந்த பூஜை விநாயகருக்காகவே ரொம்ப ஸ்பெஷல். நிறைவா கொண்டாடினா அதுவே போதுமானது. இப்போ வீட்டுல விநாயகரை வச்சுட்டோம், நைவேத்தியங்களை வச்சாச்சு. என்னென்ன பாராயணம் செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயகர் அஷ்டோத்திரம் இது நம்ம சொல்றது ரொம்ப நல்லது. சதநாமாவளி, அஷ்டோத்திரம், விநாயகர் அகவல் அப்படின்றது எல்லாமே பாராயணம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். விசேஷமான பலன்கள் கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே கிடைக்கும். சங்கஷ்டஹர சதுர்த்தி கதை அப்படின்னு இருக்குல்ல, அதையும் நீங்க இங்க படிக்கலாம். அந்த கதையில பாத்தீங்கன்னா அஷ்டோத்திர அந்த சைட்ல கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம பாராயணம் செஞ்சுக்கலாம். இப்ப 3 நாள் வைக்கிறவங்க, அதுக்கப்புறம் 5 நாள் விநாயகரை வீட்டுல வச்சுக்கிறவங்க எப்போ எந்த நேரத்துல விசர்ஜனம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நாள். இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை வச்சிருக்கோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்னைக்கு விசர்ஜனம் செய்யலாம், எந்த டைம்ல விசர்ஜனம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யமகண்ட காலம், அதுக்கப்புறம் ராகு காலம் தவிர்த்துட்டு நீங்க எப்ப வேணாலும் விசர்ஜனம் செஞ்சுக்கலாம். சாயங்காலம் 6 மணிக்கு உள்ள நாம விசர்ஜனம் செய்யறது அப்படின்றது ரொம்ப வெப்பா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா 12 மணில இருந்து 1 மணி 30 நிமிஷத்து வரைக்கும் யமகண்ட காலம் இருக்கு. மாலை பாத்தீங்கன்னா 4 மணி 30 நிமிஷத்துல இருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. இது ரெண்டுமே நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. 6 மணிக்கு மேலேயே அன்னைக்குன்னு பார்த்து நீங்க விசர்ஜனம் செஞ்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ திங்கட்கிழமை விசர்ஜனம் செய்யணும் அப்படின்றவங்க 7 மணி 30 நிமிஷத்துல இருந்து 9 மணி வரைக்கும் காலையில ராகு காலம் இருக்கு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 10:30 மணில இருந்து 12 மணி வரைக்கும் யமகண்ட காலம் இருக்கு. இந்த 2 டைமும் தவிர்த்துக்கிட்டு நாம விசர்ஜனம் செய்யறது அப்படின்றது சிறப்பா இருக்கும். விநாயகர் பண்டிகை அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு உங்களால முடியுது அப்படின்னா கண்டிப்பா அருகம்புல்லால அர்ச்சனை செய்யுங்க, குங்கும அர்ச்சனை செய்யுங்க. இது எல்லாமே விநாயகர் ரொம்பவே பிடிச்சமா இருக்கும். உங்களால முடிஞ்ச இனிப்பு நைவேத்தியங்களா செஞ்சு வச்சுக்கோங்க. சுண்டல், கொழுக்கட்டை இதெல்லாமே நம்ம வீட்டுல ரொம்ப ஸ்பெஷலா செய்வாங்க. விநாயகர் பூஜை அப்படின்னால இதுதான் நம்ம கண்ணுக்கு வரும், ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க உங்களால என்ன முடியுதோ அந்த நைவேத்தியம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை எல்லாமே விநாயகர் முன்னாடி மனமுருகி கண்ணீர் விட்டு வேண்டிக்கோங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். கடைசியா ஒரே ஒரு விஷயம் இந்த பதிவுல நான் சொல்லியே ஆகணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் சந்திர தரிசனத்தை பண்ணிட்டேன். கண்டிப்பா யாருமே விநாயகர் சதுர்த்திக்கு சந்திர தரிசனத்தை கண்டிப்பா பண்ணவே பண்ணாதீங்க. நார்மலா சங்கஷ்டஹர சதுர்த்தி வருது இல்லையா, மாசம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திர தரிசனம் செஞ்சுட்டு தான் நாம சாப்பாடு இப்போ பூஜை முடிச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும். பட் விநாயகர் சதுர்த்திக்கு தப்பி தவறியும் சந்திரனை பார்த்துடாதீங்க. ரொம்ப அந்த வருஷம் ஃபுல்லாமே நமக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு. அபவாதம், நாம செய்யாத வேலை அந்த மாதிரி அபவாதங்கள் கண்டிப்பா வரும். திருட்டு அப்படின்ற அபவாதம் நமக்கு வரும். சும்மா வீண் தகராறு, சண்டை இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த ஒரு வருஷம் நாம எப்படியாவது கழிச்சிடணும், அந்த மாதிரிதான் இருக்கும். அதுக்கு பரிகாரமும் இருக்கு. அங்காரக்க சதுர்த்தியை நாம செய்யணும். இல்லைன்னா அன்னைக்கேன்னு பார்த்து 108 விநாயகர், இப்போ களிமண் விநாயகரை உட்கார வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 108 விநாயகர் நம்ம தரிசனம் செய்யற மாதிரி நிறைய பரிகாரங்கள் இருக்கு. கண்டிப்பா அது ஈஸியெல்லாம் யாராலையுமே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நானும். அதனாலே சங்கஷ்டஹர சதுர்த்தி எதுவுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். அப்ப எல்லாம் சந்திரன் கிட்ட பார்த்து வேண்டிக்குவேன், எப்படியாவது இதை சரி பண்ணிடுங்க அப்படின்னு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா சந்திர தரிசனத்தை நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அன்னைக்கு சாயங்காலம் மேல நான் வெளியவே போக மாட்டேன், அந்த அளவுக்கு எனக்கு பயம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்து இருந்துக்கோங்க. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி நீங்க கேட்டது எல்லாமே உங்களுக்கு நடக்க நானும் எல்லாருக்கும் சேர்ந்து எல்லாருக்குமே இந்த வருஷத்தோட விநாயகர் சதுர்த்தியோட நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கணேச சதுர்த்தி. எல்லாருமே சந்தோஷமா இந்த பண்டிகையை நல்ல மனசோட கொண்டாடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லதான் இருப்போம்.
அண்ட் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.